வணக்கம். வாங்க இன்னைக்கு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. டீ காஃபியோடு நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. கோஸ் நல்லா பொடிசாக இதை மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுங்க. ஒரு கப் அளவு கோஸுங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணது, ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவலுங்க. இஞ்சி துருவி போட்டுட்டோம்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் அகப்படாதுங்க. கொத்தமல்லி தழை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழைங்க பொடிசாக கட் பண்ணது, ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் வெறுமிளகாத்தூளுங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாதாரண சமையல் எண்ணெய்ங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்தாவே போதும். இதெல்லாம் ஒன்றா கலக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதுங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும். வடை தட்டுற மாதிரி நம்ம தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. வெந்துடுச்சு. சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பாகவே இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.